அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரத கதைகளில் பார்க்க இருக்கிற தலைப்பு தக்ஷகன் பாம்பு. தக்ஷகன் பாம்பு கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க. பளிங்கு தரைகள், கண்கவர் சிற்பங்கள், நவரத்தினங்கள், இளைத்த தூண்கள், சுவரெல்லாம் சித்திர வேலைப்பாடுகள், விருந்தினர் மாளிகை, கடை வீதிகள், யாகசாலைகள் என அற்புதமாக இந்திரபிரஸ்தத்தை தேவலோகமாக மாற்றியிருந்தனர் பாண்டவர்கள். கிருஷ்ணனின் அருளாசியுடன் பிரம்மாண்டமான ராஜசூய யாகத்துக்கும் ஏற்பாடுகள் செய்த பாண்டவர்கள் மன்னர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தனர். சகோதரர்களான துரியோதனனை சார்ந்தவர்களுக்கும் தாயாதிகளுக்கும் சிறப்பு அழைப்பு விடுத்திருந்தான் யுதிஷ்டிரன். இத்தனை செல்வமும் பாண்டவர்களுக்கு எப்படி வந்தது, அதனை எப்படி அழிப்பது அப்படின்னு சிந்திச்சபடியே பரிவாரத்துடன் அங்கு வந்தான் துரியோதனன். அவனுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த சிறப்பான மாளிகையில் தங்கினான். ஒரு நாள் காலையில் மயன் உருவாக்கி இருந்த மாளிகையை காண புறப்பட்டான் துரியோதனன். அதன் சிறப்பு துரியோதனனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. மாளிகையோட ஓரிடத்தில் தண்ணீர் என கருதி மெதுவாக காலை வச்சான். ஆனால் அது வெறும் தரையாக இருந்துச்சு. மற்றொரு இடத்துல தரைன்னு கருதி அலட்சியமாக காலை வச்சான். அது தண்ணி நிறைஞ்ச தடாகமாக இருந்தது. இதை சற்றும் எதிர்பாராததால் தவறி விழுந்தான் துரியோதனன். எனினும் ஒரு வழியாக சமாளித்து எழுந்துட்டான். அப்போது உப்பரிகையில் இருந்து சிரிப்பொலி கேட்டது. உயரே நோக்கினான். அங்கே பாண்டவர்களோட மனைவி திரௌபதி நின்று கொண்டிருந்தாள். அவன் விழுந்ததை பார்த்து அவள் சிரித்தாள். சிரிப்பது தவறென உணர்ந்து சட்டென சிரிப்பை அடக்கி கொண்டாள். துரியோதனனோ அதை பெரும் அவமானமாக எடுத்துக்கொண்டான். பாஞ்சாலிய பதிலுக்கு பதில் அன்றே அவமானப்படுத்தணும்னு நினைச்சான். விழாவுக்கு வந்த உறவினர்களுக்கு சிறப்பு விருந்து ஏற்பாடாகி இருந்துச்சு. பாண்டவர்களும் திரௌபதியும் எல்லோரையும் பந்தியில் உபசரித்து உணவு பரிமாறினாங்க. துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், சகுனி முதலானோர் வரிசையாக அமர்ந்திருந்தாங்க. திரௌபதி பரிமாறிக்கொண்டே துரியோதன நிலைக்கு அருகில் வந்தா. அவளை அவமானப்படுத்த எண்ணிய துரியோதனன், ஐவரின் பத்தினியே, இன்று யாருடைய முறை என்று கேட்டான். திரௌபதிக்கு தூக்கி வாரி போட்டது. நாடி நரம்பெல்லாம் தளர்ந்தன. அவளால் அந்த கேள்வியை ஏற்க முடியலை. செய்வதறியாது பரிமாறுவதை நிறுத்திட்டு உள்ளே ஓடிட்டா. கண் கலங்கினான். அதே நேரம் அங்கு தோன்றிய நம்ம கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா, கலங்காத திரௌபதி, நடந்ததை நானும் கவனித்தேன். எல்லார் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்தி அளவுக்க நினச்சிருக்கான் துரியோதனை. அவனுக்கு பாடம் கற்பிக்கலாம். நான் சொல்கிறது போல் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ மீண்டும் உணவு பரிமாறப்போ துரியோதனன் மீண்டும் உன்ட்ட அதே கேள்வியை கேட்டு ஏன் பதில் கூறலன்னு கேட்பான். உடனே நீ தக்ஷகன் முறைன்னு சொல்லு. அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துலையே இருக்க மாட்டான்னு சொல்லி அனுப்புகிறாரு கிருஷ்ணர். கிருஷ்ணரோட வார்த்தையை தட்ட முடியாமல் விருந்து மண்டபத்துக்கு திரும்ப போகிறாங்க திரௌபதி. துரியோதனன் இலை அருகில் அவள் வந்ததும் விஷமத்தோட அதே கேள்வியை மீண்டும் கேட்குறான். எனக்கு பதில் கூறவில்லையே, இன்று யாருடைய முறை? ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லி அனுப்பியது போலவே இன்று தக்ஷகன் முறைன்னு பளிச்சென பதில் தந்தாள். அதை கேட்ட விஷநாகம் தீண்டியது போன்று அதிர்ந்தான் துரியோதனன். சட்டென அங்கிருந்து எழுந்து வெளியேறினான். திரௌபதிக்கு ஆச்சரியம். கண்ணனிடம் ஓடோடி வந்தாள். கிருஷ்ணா, இது என்ன மாயம்? யார் அந்த தக்ஷகன்? அவன் பேரை கேட்டது துரியோதனன் ஏன் இப்படி தலை தெயறக்கே ஓடி போகிறான், பேயறிஞ்சது மாதிரி அப்படின்னு கேட்குறா. கிருஷ்ணன் அதுக்கான காரணத்தையும் கதையையும் சொல்கிறாரு. பானுமதி துரியோதனனோட மனைவி, மகா பதிவிரத, கணவனையே தெய்வமாக கருதுகிற ஒரு உத்தமி. துரியோதனனோ பாண்டவர்களின் ராஜ்யத்தை அடைவதில் குறியாயிருந்தான். மனைவியிடம் அன்பாக பேசக்கூட அவனுக்கு நேரம் இல்லை. திருமணமாகி மாதங்கள் பல கடந்தும் மன வாழ்க்கையின் பயனை அடையும் பாக்கியம் பாவம் பானுமதிக்கு கிடைக்கல. அவனது அன்புக்காக ஏங்கினான். தெய்வங்களை வேண்டினான். அவள் தவம் பழிக்கும் வேலை வந்தது.
ஒரு முறை முனிவர் ஒருவர் பானுமதியோட துயர் நீக்கும் வழி ஒன்றை கூறினார். மகிமை மிக்க மூலிகை வேறு ஒன்றை மந்திரிச்சு அவளிடம் கொடுத்து அதை பாலில் இட்டு கணவனுக்கு கொடுமான்னு கொடுத்தாரு முனிவர். பானுமதியும் அதுபடியே பாலை காய்ச்சி அதில் இனிப்பும் இன்சுவையும் சேர்த்து முனிவர் தந்த வேரையும் அதில் இட்டு கணவனுடைய வருகைக்காக காத்திருந்தா. அன்னைக்கு பௌர்ணமி. இரவின் 2ஆம் சாமத்தில் அந்தப்புறம் வந்தான் துரியோதனன். அப்போது அவன் மது அருந்தியிருந்தான். பால் அருந்தும் மனநிலையில் அவன் இல்லை. ஆசையோட மனைவி நீட்டிய பால் கிண்ணத்தை புறங்கையால் ஒதுக்கினான். கை தவறி கிண்ணத்தில் இருந்த பால் தரையில் கொட்டிடுச்சு. அப்போ அங்கே சென்று கொண்டிருந்த தக்ஷகன் என்னும் நாகம் அந்த பாலை சுவைச்சது. தக்ஷகன் சர்ப்பங்களோட ராஜன். பாலை பருகியதும் அதில் இருந்த வேரோட வசிய சக்தியால் அவனுக்கு பானுமதி மீது ஆசையும் நேசமும் பிறந்தது. உடனே அவன் மனித உறவில் அவன் முன் தோன்றி தன் ஆவலை வெளியிட்டான். தன்னை வருந்தி அழைச்சது அவள்தான்னும் வாதாடினான். பதிவிரதையான பானுமதி பதறினா, துடிதுடித்தா. துரியோதனனுக்கு தன் மனைவியின் உயர்ந்த கற்பு நெறி பற்றி நன்கு தெரியும். தான் அவளது அன்பையும் பிரேமமையும் புரிந்து நடக்காததால் விளைந்த விபரீதத்தை எண்ணி தவித்தான். தக்ஷகன் காலில் விழுந்து தன் மனைவியின் கற்பை காக்க வேண்டினான். தக்ஷகன் பாம்பு பண்பு மிக்கவன். பாலில் கலந்திருந்த வேரோட சக்தியால் உந்த பெற்றதால தான் அவன் உள்ளம் பானுமதியை விரும்பியது. எனினும் அவளுக்கு களங்கம் விளைவிக்க அவன் விரும்பலை. அதே நேரம் அவளோட வசியம் செஞ்ச பாலை குடித்ததுனால பானுமதியோட அன்பை இழக்கவும் தயாராக இல்லைன்னு ஒரு நிபந்தனை விதித்தான். அந்த புறத்தில் அமர்ந்துள்ள அரச விருட்சத்தின் அடியில் உள்ள புற்றுக்கு பௌர்ணமி தோறும் பானுமதியை காண வருவேன். பானுமதி புற்றில் பால் ஊற்றி என்னை உபசரித்து வணங்கி அனுப்பணும். அப்போது அவள் கற்புக்கு களங்கமில்லை என்பதற்கு சாட்சியாக அவளின் கணவனான துரியோதனனும் என்னை வணங்கணும்னு கூறிவிட்டு மறைஞ்சான் தக்ஷகன். அன்று முதல் இன்று வர பௌர்ணமி தோறும் பாம்புக்கு பாலூத்தி வர்றா பானுமதி. துரியோதனனும் பயபக்தியோடு பங்கு கொள்கிறான். இந்த சம்பவம் துரியோதனனுக்கும் பானுமதிக்கும் தக்ஷகனுக்கும் மட்டுமே தெரியும். இதனை வெளியே யாரிடமும் சொல்வதில்லை என்பது அவர்களுக்குள்ள செஞ்சு கொண்ட ஒப்பந்தம். இதை நீ கூறியது தான் துரியோதனனுக்கு அதிர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்ரீகிருஷ்ணர். துரியோதனனால் தனக்கு நேர்ந்த அவமானத்தை தொடச்சு ஆறுதல் கூறிய கிருஷ்ணனுக்கு நன்றி கூறினாள் திரௌபதி. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.